Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா இந்த ஸ்னோல விளையாட தான் வந்திருக்கோம். இந்த ஸ்னோல நாங்க என்னென்ன விளையாடுறோம், எப்படி விளையாடுறோம்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கீயிங், ஸ்லெட்டிங், ஸ்னோ டியூபிங் இதெல்லாம் விளையாட போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது வின்டர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு இடத்துக்கு. இங்க வந்து ஸ்கீயிங், ஸ்னோ போர்டிங், ஸ்னோ டியூபிங் இதெல்லாம் விளையாடலாம். நாங்க இன்னைக்கு ரெண்டு தான் விளையாட போறோம். ஸ்கீயிங் அண்ட் ஸ்னோ டியூபிங். ஸ்லெட்டிங் விளையாடுறதுக்காக வேற ஒரு பார்க் போக போறோம். ஏன்னா அங்க வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாம ஃப்ரீயா பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து ஸ்கீயிங் வந்து ஹனித்ரா ஃபஸ்ட் டைம் பண்ணுறா. நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எல்லா வருஷமும் ஒரு தடவை நான் இங்கே வந்து விளையாடுறேன். இதுவே ரெகுலராக கிளாஸ் ஜாயின் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோன்னா ப்ரொஃபஷ்னலாக நல்லாவே பண்ணலாம். இது வந்து நாங்கள் வின்டர் ஃபன்காக விளையாடுறதுனால ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிற ஸ்கீயிங் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஈஸியாக தான் இருக்கும். இங்கே ஸ்கீ பூட்ஸ், போட் பூட்ஸ், ஸ்னோ போர்ட்ஸ் அதெல்லாம் அங்கே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இங்கே டிக்கெட் எடுக்கணும். நம்ம ரெண்டல் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்மளோட லெவல் சொல்லணும். என்ட்ரி லெவலா இல்லை ஸ்கீயர்ஸ் ப்ரொஃபஷ்னலா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டில் இருக்க போர்டு பூட்ஸ் அண்ட் ஸ்னோ போர்ட்ஸ் எல்லாம் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். பூட் சைஸ் கேட்டுட்டு இவங்க எடுத்து தருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னோ பூட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்னோ போர்ட்ஸ், ஸ்னோ பூட்ஸ் எல்லாம் இருக்குது. போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அது கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். வெயிட் நான் போட்டுட்டு உனக்கு பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பூட்டை வந்து இந்த போர்டோட கனெக்ட் பண்ணணும். And then step on your heel. Put your body. There you go. So now you're stopped in. So now you're in. So now to get out of it, you want to use your. இது நல்லா ஃபிட் ஆகுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். So the part that's up, go and step. இப்போ பார்த்தா தெரியுது நிறைய பேர் ஸ்கீயிங் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் பிகினிங் லெவல்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் இந்த ஸ்கீ பூட்டும் பைண்டிங்கும் போட்டதுக்கப்புறம் ஈஸியாக நடக்கவோ மூவ் பண்ணவோ முடியாது. அதுக்கு காரணம் அதோட வெயிட் தான். அதுவும் இல்லாமல் பிளாக் ஐஸ் நிறையா இருக்குது. பிளாக் ஐஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்னோ வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக நல்லா வழுக்கி விடுற மாதிரி இருக்கும். அதனால் இதை போட்டு இது நார்மலாக நடக்கும்போதே வழுக்கி விடும். ஸோ இது போட்டு இது இன்னும் வழுக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்கீயிங் பூட்டும் அண்டு பைண்டிங்கும் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பூட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைண்டிங் வந்து 5 to 6 கிலோவாவது இருக்கும். இதை தூக்கி பார்க்க அப்படி தான் இருக்குது. அதனால தான் எப்போவுமே ஸ்கீயிங் பண்ணும்போது நம்ம கால் வந்து பேலன்ஸ் நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இவள் ஃபஸ்ட் டைம் வேறு போடுறா. கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறதுக்கு. பூட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது, விழுந்துருவோமோ பயமாக இருக்குது. அந்த போல்ஸ் நல்லா ஹோல்டு பண்ணிக்க. விழுகாது, சறுக்கும். பிளாக் ஐஸ் இருக்குல்ல, ஆமாம், நல்லா சறுக்கும். போல்ஸ் வச்சு நல்லா பேலன்ஸ் பண்ணிக்க. விழுகிற மாதிரி இருக்கும்போது முட்டியை முன்னாடி பெண்ட் பண்ணு, விழுக முடியாது. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, தைரியமாக போ. அனி அனி அப்படிதான் அம்மா அந்த சைட் ஸ்லோப் இப்படி இங்கே வா. இங்கே போ சூப்பர். அப்படி நேரா போ. விழுந்துட்டா. இந்த மிஷினில் தான் கீழே போனதுக்கப்புறம் இந்த கயிறு மேலே இழுத்துட்டு வரும். அதில் பிடிச்சிட்டு மேலே வந்துடலாம். அப்படி பிடிக்கும் போதுமே ரொம்ப கஷ்டம். பனியில் சறுக்கி நிறைய விழுந்துருவோம். ஃபஸ்ட் டைம் கீழே போகும்போது லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் விழுந்துட்டா. இப்போ அவள் மேலே வந்துட்டுருக்கா. சூப்பர். ஹனி சூப்பர்.
சூப்பர். சூப்பர் ஹனி, சூப்பர். ஹைஃபை குடு. சூப்பர் ஹனி, சூப்பர். ஹனித்ரா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கீயிங் பழகிட்டா. அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் அதுவும் சரியாக வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கீயிங் பழகும்போது எடுத்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ கிளிப் இது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரொம்ப பயந்து தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ அந்த பயம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறேன். ஆனால் ப்ரோ மாதிரி சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னால சொல்ல முடியாது. நானும் நல்லா பண்ண ஸ்கீயிங் வீடியோ போட்டேன் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் நான் விழுந்தது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். அது பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்கும். அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணி. புஷ் பண்ணி வா. ஸ்னோபோர்டெல்லாம் போட்டுட்டு மேலே வரும்போதே சறுக்கி விழுந்துட்டு இருக்கணும். ரொம்ப கஷ்டமான கேம். பிகினிங் லெவலில் ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ தான் போனாங்க, விழுந்துட்டாங்க. இங்கே ஒருத்தர் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். விழுந்துட்டாங்க, எந்திரிக்க முடியல. இது ஒரு இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாமல் எந்திரிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஹனித்ரா ஸ்கீயிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்து ஸ்னோ டியூபிங் போக போகிறோம். நான் எப்போவுமே பார்த்துருக்கேன், ஸ்கீயிங் பண்ணுறத விட ஸ்னோ போர்டிங் பண்ணுறது தான் அதிகமாக இருக்காங்க. ஒருவேளை அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்னோ போர்டிங் ட்ரை பண்ணலாம். பிகினிங் லெவல் அதான் இப்படி ஜம்ப் பண்ணி பழகுறாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஸ்னோ போர்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஏன் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து ஸ்கீயிங் பண்ண ஆரம்பிச்ச? ரிஸ்க் எடுக்கிறதுல நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அடுத்து டியூபிங் விளையாடுறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். Yes. Honey. அடுத்து நாங்கள் ஸ்லெட்டிங் பண்ணுறதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் வந்திருக்கோம். இந்த பார்க்கில் டிக்கெட் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஃப்ரீயாக விளையாடிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வழி பாருங்கள். இங்கே பார்த்து இந்த பார்க்கு ஃபுல்லாக வீட்டு தான். வீட்டு பக்கத்தில் காலி இடத்துல இங்கே விளையாடிட்டுருக்காங்க. இங்கே தான் விளையாட போகிறோம். அங்கிருந்து அங்கே வந்து நாங்கள் ஸ்லெட்டிங் கொண்டு வரோம். அப்போ அந்த ஹில்லிலேருந்து அவங்கள மாதிரி சறுக்குறோம். ஓகே, ஸ்னோ உள்ளே போயிடும். இந்த ஸ்னோ ஸ்கூட்டர் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இதை யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸ்லெட்டிங் பண்ணுறதுக்குன்னே இருக்கிற ஸ்லெட்டர் யூஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா ப்ராப்பரான ஸ்னோ ஸ்கூட்டர்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஜாலியாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம இதை விளையாட வந்திருக்கோம். இன்றைக்கி ஸ்லெட்டிங் நல்லா பண்ண முடியாது, ஏன்னா ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்க நேரம் இது. அது இல்லாமல் ஸ்னோ நிறைய இருக்குது, ஃப்ரீஸ் ஆகவும் இல்லை. ஸோ அதனால் வந்து விழுகிறது தான் அதிகமாக இருக்கும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வரைக்கும் போய் ஏறணும். ஏறுறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். விழுத்துருவோம். ஐயோ, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து திருப்பி இறங்க வேண்டியதாக போயிடுச்சு. பண்ணு, மேலே இருந்து நின்றுடு.
ஆ என்னம்மா நின்று பண்ணால் சரியாக வரல. ஸோ உட்காந்து ட்ரை பண்ணோம், ஆனால் அதுவும் சரியாக வரல. ரெடி, நான் கால் எடுக்க போகிறேன். இங்கே பாரு இப்போ. ஓகே, காலை மேலே வை. என்னை மேலே இப்படி விழுந்துருவேன். எக்காரணத்துக்கு வந்து கை எடுத்துறாரு. பிடிச்சிக்கோ. வா, அதை விட்டு வெளியே வந்துட்டேன். அதை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆமாம். எல்லாரும் எப்படி நாங்கள் இன்றைக்கி ஸ்னோவில் விளையாடி ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டோம். இவள் இந்த மாதிரி பண்ணுறதா இங்கே ஸ்னோ ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் ஸ்னோ ஏஞ்சல் தான் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஸ்னோஃபால் அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்னோவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.